ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே 9 மாசங்கள் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. 9வது மாசம் இறுதி ஆண்டவரே, இந்த கடைசி 9வது மாசத்துல இந்த கடைசி ஆராதனையில எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. என்னோடு பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. காலை வேளையிலிருந்து இந்த இடத்துல நீங்க உலாவிக் கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் என்ன கேட்க வேண்டுமோ, ஆண்டவர் என்ன பேச வேண்டுமோ கர்த்தர் பேசுங்கப்பா. அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிற பரம பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையை கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய செய்தியின் தலைப்பு, சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவை சந்திக்க நான் என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி பாகம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆமென். கர்த்தரை சந்திக்க, கர்த்தருடைய வருகையிலே கர்த்தரை சந்திக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் பரிசுத்தம் என்று சொல்லுகிற ஒரு ஆயத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் என்று சொல்லுகிற ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் ஒரு நாள் நாம் கைவிடப்படுவோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியா நீங்களும் இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஏற்றவைகள், ஏற்ற பரிசுத்தவான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆதியாகமத்திலே சொல்லி இருக்கிறது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தர் பார்க்கிறது எல்லாம் முதல் பலன் ஏற்றதா இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லி இருக்கிறது, நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் இயேசுவுக்கு ஏற்றவைகள், ஏற்ற பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசமா சொன்னாங்க, வியாதி தீரும், வியாதி தீரும், ஆனா ஆத்மாவுல விடுதலை இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாகிறதுக்கு முன்ன வியாதி தீரும், உண்மைதான். ஆனா வியாதியின் மத்தியில யாரு கர்த்தரோட ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் தான் ஒரு நாள் இயேசுவை சந்திக்க முடியும். இந்த வசனம் சொல்கிறது, அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் வேண்டும். இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து கணவன் வந்தா புருஷனுக்கு என்ன படிக்கும் என்று சொல்லி விதவிதமான காரியங்களை புருஷனுக்கு செய்து கொடுப்பாங்க. எத்தனை நாள்? 3 நாள் அல்லாட்டா 4 நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு மனுஷனுக்கு பிடித்தது அல்ல, புருஷனுக்கு பிடித்தது அல்ல, பிள்ளைகளுக்கு பிடித்தது அல்ல, இயேசுவுக்கு பிடித்த பரிசுத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த பகுதி சொல்லுகிறது, நான் பரிசுத்தரா இருக்கிறபடியால் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருப்பீர்கள் என்று நீங்கள் என்னுடையவர்களாகவும். ஹல்லேலூயா. இந்த காரியத்துல 2 காரியம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா?
எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு ஏற்றவைகள், கர்த்தருக்கு ஏற்றது, அவருக்கு பிரியமானது, அவருக்கு சித்தமானது, அவர் நம் மேல விருப்பம் அடைவதற்கு, அவர் நம் மேல அதிகமாய் அன்பு செலுத்துவதற்கு அவருக்கு ஏற்றதாக இருக்கணும். அடுத்தது சொல்லி இருக்கிறது, என்னுடையவனாய் இருக்கணும். யாருடையவன்? இயேசு உடையவனாய் இருக்கணும். அப்போ ஒருவன் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் இருந்தா அவன் தேவனுக்கு ஏற்றவனாய் இருப்பான். உங்க வாழ்க்கை எப்போ தேவனுக்கு ஏற்றவனா மாறுதோ அப்போ உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்ப தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்குள்ள வருகிறோமோ அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், நான் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். இன்னைக்கு உலகத்துல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு சில காரியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். நம்மள கர்த்தர் விரும்பினா நம்ம வாழ்க்கையிலேயே சில காரியங்களை நம்ம பிரித்தெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், நம்ம தேவனை சந்திக்க வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம தேவனோடு இருக்க வேண்டும், தேவனாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் பிரித்தெடுக்கப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் பிரித்தெடுக்க வேண்டும்? வாசியுங்கள். முதலாவது, வரப்போகிற தேவனை சந்திக்க வேண்டுமானால் சிந்தனையிலே பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக வேண்டும். வாசியுங்கள். ரோமர் 1:21 வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும், போதும், அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஒருவன் தேவனுக்கு ஏற்றவனாய் இருப்பானானால், ஒரு நாள் அறியாத காலத்திலே வாழ்ந்தோம், நம்மை குறித்து கர்த்தர் மௌனமாக இருந்தார். ஒரு நாள் தேவனை அறிந்தோம், ஆனால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்திலே மகிமைப்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல விரும்பினா, கர்த்தர் என் மேல விரும்பினா, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருக்கணும், கர்த்தருக்கு ஏற்றவனாய் இருக்கணும். தேவனை அறிந்த அந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தேவனை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தால் காணும் போதெல்லாம் சொல்லுகிறோம், நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் யாரு? இந்த நபர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நபரை எழுப்பி விட்டது யாரு? ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்யும்படிக்கு ஒரு நபரை எழுப்பி விட்டது யாரு? ஏசப்பா எழுப்பி விட்டாரு. நம்ம யார சொல்லுவோம்? இந்த நபர் இல்லாட்டா நான் செத்துருப்பேன். ஹல்லேலூயா. அந்த நபர்ல உங்களுக்கு அற்புதத்தை செய்தது, அந்த நபர் அற்புதமா செய்வதற்கு காரணமா இருந்தது உங்களை என்னையும் உண்டாக்கின தேவன் அந்த நபரை எழுப்பி விட்டார். ஹல்லேலூயா. அப்ப யார கனம் பண்ணணும்? ஏசப்பா. ஏசப்பா எனக்கு அந்த ஆளை கொண்டு வந்து இந்த காரியத்தை செய்தார் என்று கேட்கிற தேவ பிள்ளைகளே, மனிதன் செய்த நன்மைக்கு மனுஷனை புகழ்த்துகிறோம், மனுஷனுக்கு நன்மை சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசு சொல்லுகிறார், நீ தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்துகிறாயா? ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க? உங்க வாயினால எத்தனை இடத்துல இயேசுவை துதித்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கூட பாருங்க, இன்னைக்கு அநேக பேரு சொந்த கடமைக்காக போய் இருக்கிறாங்க. ஒரு சிலர், ஒரு அம்மா தான் போன் பண்ணி சொன்னா, இங்க எனக்கு பலவீனமா இருக்கிறது, தலை சுத்துது, நான் வர முடியாதுன்னு சொன்னாங்க.
பாக்கி உள்ளவங்க எல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. ஆனா பாருங்க, ஆனா நான் சொல்லுகிறேன் என்னன்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை கொடுத்தா கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் கனத்தை எதிர்பார்க்கிறது யாரு தெரியுமா? கர்த்தர். ஹல்லேலூயா. அநேக புருஷன்மார்கள் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க, எனக்கிட்ட கேட்காம இந்த காரியத்தை செய்தான். ஹல்லேலூயா. அநேக மனைவிமார்கள் கூட சொல்லுவாங்க, எனக்கிட்ட கேட்காத இந்த காரியத்தை நீ செய்தியே. அப்போ ஒரு புருஷன் ஒரு காரியத்தை கேட்காம செய்ததுனால உங்களுக்கு இவ்வளவு வெளி இருக்குன்னு சொன்னா, உங்களுக்காக வானத்தையும் பூமியும் படைத்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கிற தேவனுக்கு நீ கனம் செலுத்தாவிட்டால் அவர் உங்கள் மேல எவ்வளவு வருத்தப்படுவாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லாத புருஷனும் மனைவியும் வருத்தப்பட்டு சண்டையை கிளப்புறாங்கன்னா, இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பராமரிப்ப தந்த இயேசுவை நீ கருத்து ஆண்டவருக்கு ஏற்ற கனம் கொடுக்காவிட்டால் அவர் உங்கள் மேல் எவ்வளவு கோபப்படுவார்? ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்கிறது, நான் தேவனானா எனக்குரிய கனம் எங்கே? ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசப்பாவை அநேக பேரு ஒரு கொடை மாறி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கொடை எதுக்கு பயன்படுத்துவோம்? உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கொடை எதுக்கு பயன்படுத்துவோம்? மழை வந்தா வெயிலுக்கு கூட நம்ம ஆட்கள் கொஞ்சம் தான் எடுப்பாங்க. அது தூர நாடுகளுக்கு அந்த போனா மழை கொடை, வெயிலுக்கு கூட மழை கொடையை பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம இடத்துல பார்க்கும்போது மழை வந்தா மழை போட்டு பார்ப்பாங்க, அப்புறமாக கொடையை பயன்படுத்துவாங்க. மழை தீர்ந்தோன்னா கொடையை கொண்டு ஷோகேஸ்ல போட்டிருப்பாங்க, அது எலி வெட்டி இருக்கும், அடுத்த தடவை மழை வரச்சுல பார்ப்பாங்க. இதே போலதான் சபையில ஒரு விசுவாசி நல்லா இருக்கும் போது ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, சுகமா இருக்கும் போது கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க, சுகமா இருக்கும் போது ஆமென் சபைக்கு வரதில்லை, பெண்கள் ஆராதனைக்கு வரதில்லை, ஆமென் காத்திருப்பு கூட்டத்துக்கு வரதில்லை, ஆண்கள் ஜெபத்துக்கு வருவதில்லை. அப்ப எப்ப வருவாங்க? எப்போது ஒரு தலைவலி, காய்ச்சல், இடுப்பு வலி, தொண்டை வலி, ஆமென் கடன் பிரச்சனைகளால் நெருக்க முடியாது, மற்றவன் இனி வந்து எனக்கு கழுத்துல பிடிக்கிறான், வாழ்வதா சாவதா என்று சொல்லும் போது ஓடி 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 எங்க வந்து இருப்பாங்க? தேவ சமூகத்திலே இருப்பாங்க. அடுத்தது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சாழ்வாகி நம்ம இது சந்தோஷமா குடும்பத்துல வாழன்னு சொன்ன உடனே அப்புறம் பாஸ்டர் கூப்பிடுவாரு, ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காணல பாஸ்டர், எனக்கு கால்வெளி 2 பஸ் ஏறி வர முடியல பாஸ்டர், என்ன செய்கிறது? அப்புறம் என்ன செய்வோம்? ஒரு அம்மாட்ட நான் கேட்டேன், நேரே சந்திச்சோம், ஏமா நீங்க கூட்டத்துக்கு வரல? பாஸ்டர் நான் உங்களுக்கு போன் பண்ணுங்க பாஸ்டர், போன் எடுக்கல, அதனால ஆராதனைக்கு வரலாமா. எப்பமா போன் பண்ணுவீங்க? அவங்க எப்ப போன் பண்ணேன்னு சொல்ல முடியாம திணறி போய் நான் சொன்னேன், இவங்க சொல்றது போய் தான், இதுக்கு மேல இது பேசிட்டு இருந்தா ஏன்னா ஆத்மாவும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் ஏன் சொல்றேன்னா, இதுதான் ஏன் சொல்றேன்னா, இதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? ஹல்லேலூயா. நிறைய நாளெல்லாம் உங்கள்கிட்ட கர்த்தர் கனத்தை கேட்க மாட்டாரு, நிறைய நாளெல்லாம் உங்கள்கிட்ட பரிசுத்தம் ஆகுங்கன்னு கர்த்தர் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றாரு, நான் சீக்கிரமா வரப்போகிறேன், பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள, பரிசுத்த ஆகுறது இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், அவர்களை சேர்த்து கொள்ளும்படிக்கு நான் வரப்போகிறேன், அது சீக்கிரமா இருக்குது. பரிசுத்தமா நீ வாழ்ந்தான் மட்டுமே, ஆண்டவருக்கு ஏற்றவனா இருந்தால் மட்டுமே, தேவனுடையவனா இருந்தால் மட்டுமே, அவருக்கு அவருடைய கனத்தை நீ கொடுத்தால் மாத்திரமே அவரோடு கூட அவரை சந்திக்க முடியும். அடுத்த பகுதியை கூட வாசிங்க. அதே வசனத்துல, தோத்தறியாமலும் பாருங்க, இப்ப தேவனை மைமைப்படுத்தல. 2வது சொல்லுது,
தேவனை ஸ்தோத்திரியல்ல. இன்னைக்கு அதிக நேரத்துல உங்களையும் என்னையும் சத்துருவானவன் செபிக்க விடல, அநேக நேரத்துல ஆராதிக்க விடல. நான் சொல்றது பாருங்க, அதுக்குதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவைப்படும் போது மட்டும்தான் எங்க வருவோம், ஆராதனைக்கு வருவோம். அவள் இருக்கட்டும். அவர்கள் இந்த வசனம் சொல்லுகிற தேவனை ஸ்தோத்திரியாமலும், அதிக நேரத்துல ஸ்தோத்திரிகள். ஒரு நாள் துதித்தோம், மணிக்கூர் கணக்காக ஜெபித்தோம், மணிக்கூர் கணக்காக ஆராதித்தோம், மணிக்கூர் கணக்காக பல நாட்களாக பாஸ்டிங் இருந்தோம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காரியத்துக்காக பெற்று பெற்று ஜெபித்து ஜெபித்து நம்ம ஜெயத்தை பெற்றோம். ஆனா இப்போ 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல. அல்லேலூயா. அடுத்த பகுதி சொல்லுகிறது, சிந்தனையினாலே வீணர்கள் ஆனார்கள். தேவப்பிள்ளையே, ஒரு மனிதனுடைய சிந்தனை பரிசுத்தமாகும் போது, அந்த சிந்தனை பரிசுத்தமாகும் போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு அது சரியாகும். மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, ஐக்கியம் அது பலப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு தேவ பிள்ளையுடைய சிந்தனையை குழப்புகிறான். அதான் சொன்னேன், முதலாவது தேவனை அறிந்தும் அவன் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. அடுத்த பகுதி சொல்கிறது, அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை. அல்லேலூயா. இப்ப ஆராதனை முடிஞ்சு, தேவனை மகிமைப்படுத்துகிறது முடிஞ்சு, தேவனை ஸ்தோத்திரிக்கிறது முடிஞ்சு, ஜெபிக்கிறது முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சது. ஒரு நாள் கர்த்தர் கூட இருந்தா நம்ம வேதத்தை வாசித்தோம். அந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசினார். இப்பொழுது ஜெபம் இல்ல, ஆராதனை இல்ல, வேதம் இல்ல, எதுவும் இல்ல. இப்ப தனிமையாக தன்னை தானே யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நம்முடைய சிந்தனைக்குள்ளே வீணான சிந்தனை, அல்லேலூயா, வீணான எண்ணங்கள். அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் கல்யாணத்தன்னைக்கு புருஷன் பேசின, அது 2 நாளத்துக்கு முந்தையோ 3 நாளத்துக்கு முந்தையோ ஏதோ பேசின ஒரு காரியம், பக்கத்து வீட்டுக்காரம்மா திட்டுனது. ஆமேன். என்னைக்கோ யாரோ சொன்ன ஒவ்வொரு காரியங்களிலும் சிந்தனையிலே குழம்பி 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 நம்முடைய சிந்தனை முழுவதுமாய் பிசாசானவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சிந்தனை வீணர்களாகி உங்கள் இருதயமோ, வாசிங்க, இப்ப உணர்வு கூட எடுத்துட்டான். பரலோக தரிசனம் இல்ல. அல்லேலூயா. இயேசு வருவார் என்று சொல்கிற தரிசனம் இல்ல. இயேசு வருவார் என்று சொல்கிற அந்த காரியம் இல்ல. ஒரு நாள் இயேசுவின் வருகை எதிர்கொண்டு போனோம். இப்ப ஸ்தோத்திரம் இல்ல, ஆராதனை இல்ல, ஜெபம் இல்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் இல்ல. சிந்தனை வீணாகி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இன்றைக்கு ஒரு தடுமாற்றமான ஒரு இதுக்குள்ளே உணர்வு இல்லாம போய்கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த உணர்வு இல்லாம இருதயம் இருளடைந்து போச்சு. ஹல்லேலூயா. ஒரு நாள் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருந்த இருதயம், ஒரு நாள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் கொண்ட இருதயம் இப்பொழுது இருளடைந்து கிடக்கிறது. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, இந்த நிலைமையை விட்டு நீ எழும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அறிந்த நீ தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஜெப வாழ்க்கையை கூட்டுவோம், வேதத்தை வாசிப்போம், கர்த்தருக்கு பிரியமா இருந்து இந்த இருளடைந்த அந்த ஜீவியத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக வேண்டும். சத்ருவானவன் முதலாவது கிரியை செய்கிறது ஒரு மனிதனுடைய சிந்தனையை, ஒரு ஆவிக்குரியவனுடைய சிந்தனையை. ஒரு மனித சிந்தனை சிதறடிக்கப்படுமானால் மொத்தம் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எடுக்கப்படும். மத்திய விசேஷத்திலே பார்க்கும்போது அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. மத்திய விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசியுங்கள். திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே,
தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோம்? நம்முடைய இருதயம் இருளடைந்து விட்டால், நம்முடைய சிந்தனை உணர்வு இல்லாமல் போனால், ஆவிக்குரிய சிந்தனை எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆண்டவர் முதல் கட்டத்துல நம்ம ஆண்டவரோடு இருந்து ஆராதனைக்கு ஒழுங்கா ஆண்டவரை விடுதலையோடு தினந்தோறும் ஆராதித்து நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கும் போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாவிட்டால் அன்றைக்கு அவன் ஒரு பெரிய பொக்கிஷத்தை இழந்தது போல இருக்கு. எல்லாரும் அனுபவிக்க முடியாது. உண்மையாய் வாழ்க்கையிலே தேவனுக்காக பரிசுத்தமாய் தேவனோடு ஐக்கியமாய் வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு இதை உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு யாரும் போகல. என்னுடைய சொந்த காரியமா நான் போனேன்னா ஒரு நாள் போகாது நான் அடி வாங்கி இருக்கிறேன். ஒரு நாள் என் வாழ்க்கையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஒரு நாள் ஒரு சூழ்நிலையின் காரணமாக என்னுடைய சொந்த அவசியத்துக்காக நான் போகல, ஆராதனைக்கு போகல. ஆனால 2 வாரம் எனக்கு காய்ச்சல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நாள் ஆராதனைக்கு போகல? ஒரு நாள் ஆராதனைக்கு போகாததுக்கு 2 வாரம் பனிஷ்மெண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரி ஜெபத்துக்கு போகாதது காரணத்தினால அன்னைக்கு காலையில எழும்பும் போது என் கண்ணடி அவ்வளவு வீங்கி இருக்குது. யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும். சனிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமை நைட்டு நான் பேருக்கு போகாதது அப்படின்னா 9 மணிக்கு புதிய ஆராதனை முடியும். அதிலிருந்து 12 மணி வரைக்கும் எங்களுக்கு சனிக்கிழமை நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக இங்க கடமலக்குடி சர்ச்சில் வச்சு ஆராதனை நடக்கும். அங்க அப்போ இருந்த பாஸ்டர் அங்க இருப்பாரு. அதுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ராத்திரி எங்க கூட உள்ளவங்க எல்லாம் வீட்டுல எழுப்பி நல்லா எழுப்பி பார்த்தாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ போக கூடாதுன்னு. போகாத காரணத்தினால அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எழுப்பி பார்க்கும்போது இவ்வளவு வண்ணத்துக்கு வீங்கி இருக்கிறது. அடுத்த வாரம் சனிக்கிழமை ஜெபத்துக்கு போகிறது வரைக்கும் அந்த வீக்கம் மாறவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அன்னைக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தாரு. ஆமென். ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. அந்த கூட்டங்களை மறுபடியும் மிஸ் ஆகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தாரு. இன்றைக்கு கிருபையின் காலம் ஆனதுனால கொஞ்சம் அன்பின் கயரை கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பின் கயறு எப்பவும் நீளாது. இன்னைக்கு இயேசு அவர் தகப்பனா இருக்கிறார். உங்களையும் என்னையும் நேசிக்கிற தகப்பனா இருக்கிறார். நீங்க செய்கிற எல்லா பாவங்களையும், நீங்க செய்கிற எல்லா அநியாயங்களையும், நீங்க செய்கிற எல்லா அக்கிரமங்களையும் அவர் அறிகிறார். மன்னியின் ஒரு விஷயம் மன்னின்னு சொல்லிட்டு அவருக்கு பாதத்துல விழும்போது அவர் மன்னிக்க தயவு பெறுத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு வருவார். நியாயம் தீர்க்க வரும்போது அவர் மன்னிக்கிறவரா வரமாட்டாரு. அவர் நியாயாதிபதியா வந்து நிற்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு இரக்கம் இருக்கலாம். இன்னைக்கு உனக்கு கர்த்தர் இரக்கம் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை மன்னிக்கலாம். ஒரு நாள் இரக்கமும் இருக்காது, மன்னிப்பும் இருக்காது. அவர் பட்சிக்கிற அக்னியா இருப்பார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, இப்ப நம்ம வாழ்க்கையெல்லாம் போயிட்டு ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் போயிட்டு இப்போ ஒரு இருளடைந்து போன வாழ்க்கை, உணர்வில்லாத நிலைமை. சத்தியம் எனக்கு தேவையில்லை, வசனம் எனக்கு தேவையில்லை, ஜெபம் எனக்கு தேவையில்லை, ஆராதனை எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம் தேவையில்லை. போன ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, 2 பேரும் ஜெபிக்க வந்தாங்க. நான் ஜெபித்து முடிச்சுட்டு பார்க்கிறேன்,
நான் ஜெபிக்க என் ஆத்மாவே போட்டுட்டு திரும்பி பார்க்கிறேன், நிறைய விசுவாசிகளை காணல. ஆனா வெளியே கேட்டு பக்கத்துல வந்து பார்க்கிறேன், ஆத்மா போனதுக்கு முன்னே ரோட்ல போயாச்சு. அல்லையா, ஆத்மா போட்டு முடிச்சுட்டு அதுல வந்து பார்க்கறதுக்கு முன்ன ஒரு சிலர் ரோடு தாண்டியாச்சு. அல்லையா, அப்ப நம்ம விசுவாசிகளுக்குள்ள என்ன ஐக்கியம் இருக்கிறது? அல்லையா, அல்லையா, நமக்கும் ஊழியக்காரங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஆராதனைக்கு வரோம். அது வரும்போது அந்த ஊழியக்காரன் எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கலாமே. கழித்த நாள் ஜோம் பண்ணி இருக்கிறோம் வச்சிருக்க, ஒரு விசுவாசி சுகம் இல்ல, அப்ப அவங்க இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நேற்றுக்கு பாசு சொன்னாங்க, உங்களுக்கு முடியலன்னு சொன்னாங்க, நீங்க இப்ப சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே. அல்லேலூயா. செலவிடுங்க, ஒரு 10 நிமிஷம் சபையில் ஆராதனை முடிஞ்சோன்னா செலவிடுங்க. ஒரு நாள் செலவிட்டாங்க, போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. சரசாக்கா வீட்டுல எல்லாம் அப்படிதான், போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. அதுல இருந்துட்டு கூடி கூடி கதர் அடிக்கிறது, சிரிக்கிறது, அப்படியா இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்களை தேடி பிடிக்கிறது கஷ்டமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்சோன்னா ஒவ்வொருவருக்கொருவர் கை கொடுங்க, ஒருவருக்கொருவர் பேசுங்க, சிரிங்க. ஆமென். உங்க செல்ல முகத்தை எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படட்டும். அல்லேலூயா. அன்பை வளர்த்துவோம், ஐக்கியத்தை வளர்த்துவோம். ஒரு நாள் அது இருந்தது, இன்னைக்கு அது இல்லைன்னு தெரியுமா? நமக்குள்ள எல்லாம் இன்னைக்கு போய் உணர்வு இல்லாம போய் இருதயம் இருடைந்து போய்விட்டது. ஒரு நாள் இயேசுவோடு கூட இருந்தவங்க, இயேசு மரிப்பது தெரியும், இயேசு 3வது நாள் உயிர்த்தெழுகிறது தெரியும், இயேசு சிலுவையிலே அறைகிறது தெரியும், சீசர்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, எல்லாம் தெரியும். இப்ப பேதுரு இயேசுவை தனியா விழிச்சு சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, எனக்கு பின்னால போ சாத்தானே, அதெல்லாம் விடுவோம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயே. தேவ பிள்ளையே, ஒரு உலக மனுஷன் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாதே என்று சொன்னா நீ என்ன சொல்லணும்? நான் ஆராதனைக்கு போயே தீரும். உண்மையான ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவனுக்குள்ள உறவு நம் மேல இருக்குமானா, ஒரு தேவனோடு உள்ள ஐக்கியம் நம் மேல இருக்குமானா, நீ தேவனை சந்திக்க ஆயத்தம் உள்ளவனாய் இருப்பாயானா, ஆராதனைக்கு என்ன தடை வந்தாலும் தூக்கி எறிந்து விட்டு வந்துடுவோம். என்னை கேட்கிறது பிள்ளையே, அவன் சொல்லுகிறான், மனுஷன் பேசுகிறது மாதிரி பேசுகிறாய். அல்லேலூயா. நீ யாரு சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறாய்? அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைங்களா? அல்லேலூயா. மனுஷன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறீங்களா, இல்ல தேவனுடைய சிந்திக்கிறீங்களா? அல்லேலூயா. பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, பரிசுத்தமென்று பரிசுத்தருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, பரிசுத்தமென்று பரிசுத்தருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் சங்கீதம் 119 சங்கீதம் 113 வசனத்தை வாசியுங்கள். வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை சந்திக்கிற பரிசுத்தம் வேண்டுமானால் நாம் வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். இயேசுவுக்காக அவன் வேதத்தை வாசிங்க. வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்திலே பிரியமாயிருக்கிறேன். நீ வேதத்துல பிரியமாயிருப்பேனா, கர்த்தர் உனக்கு ஏற்றவைகளாய் மாறுவா. ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு உன்னுடையவராய் இருப்பார். நீ வேதத்துல பிரியப்படும் போது அவர் உண்மையில பிரியம் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை யாரும் நேசிக்க வேண்டாம்,
உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம். கர்த்தர் மாத்திரம் உங்களை நேசித்தா போதும். கர்த்தர் மாத்திரம் உங்கள் மேல பிரியமா இருக்க வேண்டாம். ஆமா, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருந்தா உங்களுக்கு எதிராக எழுப்புற எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பிரியமா இருந்தா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பிரியமா இருந்தா உங்களுக்கு எதிராக எழுப்புகிற எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமா மாறும். கர்த்தர் பிரியப்படணும்னா நமக்குள்ள இருக்கிற வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உணர்வில்லாத இருதயத்தை மாற்ற வேண்டும். இருளடைந்த இருதயத்தை மாற்ற வேண்டும். நாமோ கர்த்தருடைய வேதத்தை நாமே நேசித்து வீண் சிந்தனையை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெறுக்க வேண்டியது ஆமென் வீண் சிந்தனையை வெறுத்து ஆமென் சிந்தனை பரிசுத்தமாக வேண்டும். இரண்டாவது, நாம் வரப்போகிற இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் வாசியுங்கள். யோபின் புஸ்தகம் யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. இரண்டாவது, வரப்போகிற இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள். நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக வேண்டுமானால் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். கடைசி பாகத்தை வாசிங்க. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், கொள்ள வேண்டும் என்ற 7ஆம் வசனம். கடைசி பாகத்தை அவள் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். ஹல்லேலூயா. இந்த சிம்சோனிடத்துல கர்த்தர் கூட இருந்தாரு. கர்த்தருடைய வல்லமை இருந்தது. கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை எதிராக சிங்கம் வந்த போது கூட இந்த சிங்கத்தை எதிர்க்க முடியாத அளவு இருந்தபடியால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவனுடைய கண்ணு தடுமாறின போது கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார். அவனை விட்டு கர்த்தர் போன பிறகு அவருடைய கண்ணு பிடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்குரிய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் ஆமென் ஆமென் வேதம் சொல்கிறது. தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இன்னைக்கு அனைவருடைய கண்கள் வேதத்தின் ரகசியங்களா பார்க்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேதம் சொல்லுகிறது, 2 மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினிக்கு ஒத்தை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசிப்பது நலமா இருக்கு. ஹalleluya. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய இயேசு வரும்போது அவருடைய வருகையை நீ சந்திக்கணும்னா உன் கண்ணு பரிசுத்தமா இருக்கணும். வேதத்தை பார்க்கிற கண்ணா இருக்கணும். வேதத்தின் ரகசியங்களை பார்க்கிற கண்ணா இருக்கணும். இன்னைக்கு நம்ம கண்ணு வீட்டுல இருந்துட்டு என்னெல்லாம் பார்க்குது? ஆராதனைக்கு வருவதற்கு நேரம் இல்ல, சீரியல் பார்க்க நேரம் உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு இன்னைக்கு டிவியில வர சீரியல் என்ன தெரியுமா? ஒரு பிறப்பு, ஒரு பிறப்பு, ஒரு கல்யாணம், ஒரு இறப்பு, அதோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. இத பார்த்து 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 ரசித்து 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 ஆவிக்குரிய ஜீவியத்தை கீழே தள்ளி கொண்டிருக்கிறோம். பொழுது போக்குறது சீரியல், பொழுது போக்குறது செல்லு, பொழுது போக்குறதுக்கு பலவிதமான காரியங்களை நாம் இன்றைக்கு வைத்து வைத்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் தந்த கண் எதுக்கு தெரியுமா? வேதத்தை பார்க்க, வேதத்தை வாசிக்க. வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்துக்கு விளக்காயிருக்கிறது. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கண்ணானது விளக்காயிருக்கிறது. இந்த கண்ணை நீங்க எப்படி பயன்படுத்துகிறீங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. புழு சாகாது, அக்கினி அவியாது, அங்கே புழு என்ன செய்யாது? சாகாது. அக்கினி என்ன செய்யாது? அவியாது. இது என்னதுக்கு? நல்ல சீரியல் பாருங்க, நல்ல செல்லு பாருங்க, ஆசை தீர பாருங்க, ஆசை தீர பாருங்க. ஆமா, ஆராதனைக்கு வராம பாருங்க. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் கூட என்ன செய்யறாங்க? நடக்கிற கன்சர்ன் எல்லாம் லைவ்ல போட்டு விடுகிறதுனால விசுவாசிகள் அழகா பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை லைவ்ல வர்றோம். இயேசு வரும்போதே லைவ்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ஹalleluya, ஹalleluya. எங்க பார்த்துட்டு இருப்பீங்க? லைவ்ல பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சொல்றது என்னன்னா, நீ இயேசுவை சந்தித்த உன் கண்ணுக்கு பரிசுத்தம் இல்லையனா, உன் கண்ணுக்கு கடிவாளம் இல்லையனா, கண்டதே கோலம் கண்டதே காட்சி என்று சொல்லி நீ பார்த்து கொண்டிருப்பேனா, இயேசுடைய வருகையிலே கைவிடப்படுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியானால் நம்முடைய கண்கள் இன்னைக்கு இயேசுவை பார்க்கட்டும், தேவனை பார்க்கட்டும், சத்தியத்தை பார்க்கட்டும். அவன் வசனம் சொல்லுகிறது பாருங்க. வசனம் சிம்சன் சொல்லுகிறான், நல்லாதான் இருந்தான், தேவனோடு இருந்தான், கர்த்தருடைய ஆவி இருந்தது, வல்லமை இருந்தது. ஆமென். எதிராக வந்த ஆமென் பாருங்க, எதிராக வந்து இது அவனுக்கு எதிராக வந்து பாருங்க, பாருங்க நரிகள். அவன் 300 நரிக்கு மேல என்ன செய்தான்? பந்தத்தை கொளுத்தி கொடுத்தான். ஒரு காடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பலாசாலியாக இருந்தான். என்னைக்கு கண்ணு சைடு மாறுச்சுதோ, ஹalleluya, ஹalleluya. என்னைக்கு கண்ணு சைடு மாறுச்சுதோ அப்போது கண்ணும் பிடிக்கப்பட்டது. தாவீது நல்லாதான் இருந்தாரு. மேல் வீட்டுல போய் என்னைக்கு சைடு போச்சுதோ அன்னைக்கு அவன் கொலைகாரன் மாறினாரு. ஹalleluya. இன்னைக்கு நம்ம கண்ணு முக்கியம். தேவையில்லாத காட்சிகளை பார்க்காதீங்க. ஹalleluya, ஹalleluya. அநேக பேருடைய கண்கள் அப்படியே அசைஞ்சு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறது, இன்னைக்கு தூக்கி எறியுங்க. நமக்கு சிந்தனையில ஒரு தெளிவு உண்டாகட்டும், சிந்தனையில ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், கண்ணுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு கண்ணு இடரல் உண்டாக்குமானா 2 கண்ணுடையவனாக நீ நரகத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். ஒத்த கண்ணுடையவனாக எங்க போகலாம்? எங்க போகலாம்? அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். அக்கினி ஆமென் இல்லைனா
புழு சாகாத இடத்துக்கு நீ அங்க போய் நல்லா பாருங்க. பார்த்தாங்க பாத்தீங்களா? லாசரு லாசரு பாருங்க, ஆபிரகாமுக்கு மடியில இருக்கச்சுல ஐஸ்வர்யவான் கண்ணை ஏறெடுத்து பார்த்தா பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இருக்கும். பாதாளத்துல கிடந்துட்டு கண்ணை தூக்கி பார்த்தா பாத்தீங்களா? அப்படித்தான் இருக்கும். என்னுடைய விஷயத்துக்காக நான் வருகிறேன். நம்முடைய கண்ணு பரிசுத்தமாகணும். வேதம் சொல்கிறது. வேதத்திலே நாம் படிக்கும் போது வேதத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு நான் உன் கண்களை திறந்தேன். வேதத்தை படிச்சா நமக்கு விடுதலை உண்டு. வேதத்தை படிக்கும் போது சமாதானம் உண்டு. வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் நமக்கு பிரியமா இருக்கிறார். வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். வேதத்தை படிக்கும் போது அந்த வேதம் நமக்கு சமாதானத்தை கொண்டிருக்கிறது. வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. அந்த வேதத்தை படிக்கும்படியாய் நாம் கண்களை திறந்தருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த கூட்ட நடுவே ஒரு சுத்த ஜோதியே வசனம் சொல்லுகிறது கண்ணு கண்ணு பரிசுத்தமாக வேண்டும். மூன்றாவதாக வரப்போகிற இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக வேண்டும். வாசியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்று அவனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததை எழுந்து கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக வேண்டும். தேவ பிள்ளைகளே, மத்தேயு விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயம் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, இருதயம் பரிசுத்தமா இருந்தாதான் சுத்தமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லாட்டா இந்த ஆதியாகமத்துல படிக்கிறது மாதிரி நம்முடைய நித்தமும் அக்கிரமும் பெருகி நித்தமும் இருதயம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா,
உங்க இருதயம் நித்தமும் பொல்லாதவைகளா இருக்குன்னு யாரு கண்டது? யாரு யாரு? ஆலையிலையா? நான் சொல்றேன், ஒரு மனுஷனுடைய எல்லா அந்தரங்க வாழ்க்கையும் அறிகிறது இயேசு மாத்திரமே. ஆலையிலையா? ஆலையிலையா? புருஷன் மனைவியை ஏமாக்கலாம், ஆமென். ஆலையிலையா? ஏமாக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை ஏமாக்கலாம், விசுவாசிகள் ஊழியரை ஏமாக்கலாம், யாரையும் ஏமாக்கலாம். ஆனா அந்தரங்க வாழ்க்கையை சரியாக ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறார் ஒரே ஒரு ஆண்டவர். யார்? இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, உங்க அக்கிரமம் நித்தமும், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. பேசுறது எப்படி பேசுவோம்? இந்த பூனையும் பால் குடிக்கும். அருமையா பேசுவோம், அருமையா நடப்போம், அருமையா செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் அக்கிரமம் நித்தமும் உன் இருதயம் எப்படி இருக்குதான்? பொல்லாதவைகளா இருக்கிறது. அக்கிரமம் சிந்தை, ஹல்லேலூயா, நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால கர்த்தர் இதை கண்டு அவர் மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை யாரை குறித்தாவது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் இனி ஒரு வசனம் சொல்லுது, மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயம் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உன்னுடைய சிந்தனை கண்ணு, ஆமென், உன்னுடைய இருதயம் பரிசுத்தமாகுமானால் நீ தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாகாத காரணம் நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத கிரிய, நமக்குள்ளே இருக்கிற அக்கிரமம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மன்னிக்காத சோபம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொறாமை, நமக்குள்ளே இருக்கிற எரிச்சலின் ஆவி, ஆமென், நமக்குள்ளே இருக்கிற மற்றவர்களை பழி வாங்குற சோபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்து பழி வாங்குற சோபம் இருக்கிறதா? ஆராதனையில் வரும்போது அழகாக அந்நிய பாஷை பேசும், ஹல்லேலூயா, அழகா கை தட்டுவோம், ஆவியில என்ன விட்டா யாரும் இல்லை என்று சொல்லுவோம். ஆனா நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்தரங்க வாழ்க்கையில தேவன் பிரியப்படுகிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்துல கர்த்தர் பிரியப்படுகிறாரா? மனுஷன் நல்லவன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. மனுஷன் உங்களை புகழ்த்து பிரயோஜனமே இல்லை. மனுஷன் தூக்குன 5 அடி தூக்குவான், ஆமென், கீழே விட்டா அப்படியே பாதாளத்துக்குள்ள இறக்கி போடுவான். இதுதான் மனுஷன் தூக்குறது. ஒருக்கா சொல்லுவான் நல்லவன்னு சொல்லுவான், அடுத்த சொல்லுவான் இவனுக்கு தெரியாதான். ஆனால் இதுதான் மனுஷன் தூக்குறது. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும். யோபை பார்த்து கர்த்தர் கூப்பிட்டாரு, என் தாசனாய் யோபே, யோபின் மேல் கவனத்தை வைத்தாயோ. என்ன தாசன்? என் தாசன். ஹல்லேலூயா, என் தாசன். எத்தனை பேர் கர்த்தர் சொல்லுவாரு? தாசைன்னு பேர் வச்சதுனால நீ நல்லவன்னு அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு, ஆமென், இயேசுதாசன்னு பேர் வச்சதுனால நீ இயேசுவுக்கு சொந்தக்காரன்னு சொல்றது இல்ல. ஆனா பேர்ல விஷயம் நம்முடைய வாழ்க்கை. இந்த பூலோகத்திலே நீ எப்படி வாழுகிறாயோ அதுதான் உனக்கு பரலோகத்துல போகும்போது நீ பலவீனப்படும் போது அது உனக்கு நன்றாக இருக்கும். வாழ்க்கையில பாருங்க, நம்ம எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எசேக்கியா ராஜா உலகத்துல வாழ்ந்த நாட்களில நன்றாக வாழ்ந்திருக்கிறாரு. எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறாரு, நான் உண்மை உள்ளவனாயிருந்தேன், நான் உத்தமனாயிருந்தேன், உமக்கு நலமானதை செய்தேன்.
எசேக்கியா ராஜா வாழ்ந்தாரு, உலகத்துல வாழ்ந்தாரு. ஒரு சூழ்நிலையில எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டாரு. வியாதிப்படும் போது ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு உணர்த்துகிறாரு. சொல்லி அவர் சொல்லுகிறாரு, நீ எசேக்கியாவுக்கு போய் சொல்லு, உனக்கு இந்த இருக்கிற வியாதி இது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறது, நீ இனி பிழைக்க மாட்ட, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி அவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவுக்கு அறிவித்த போது எசேக்கியா என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாக? உமக்கு முன்பதாக. அல்லேலூயா. அவர் உலகத்துல எப்படி வாழ்ந்திருக்கிறாரு எல்லாம் இங்க கவனிங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் கவனிங்க, எப்படி உலகத்துல வாழ்ந்திருக்கிறாரு. கர்த்தர் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, உமக்கு முன்பாக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க இந்த காலத்துல சுகம் இருக்கும் போது ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தா பலவீன நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. மரண நேரத்துல உதவி செய்வார். நீ மரண தருவாயில இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்ய முடியும். மரண நாள் போயாச்சு. அவர் சொல்றாரு, அவருக்கு வியாதி கடுமையான வியாதியா இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்குது, நீ போய் சொல்லு, அவர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, மரித்து போவாய் என்று சொல்லு என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறாரு, உமக்கு முன்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தாவே, கர்த்தாவே, உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமும். போதும். மனசு எப்படி இருக்குது? எல்லாம் தலைநூத்து பாருங்களா. மனசு இப்ப எப்படி இருக்குது? மன உத்தமம். அவர் உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல தேவனுக்கு முன்பதாக உண்மையா இருந்திருக்கிறாரு. இரண்டாவது சொல்றாரு, மன உத்தமமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. உமக்கு பார்வைக்கு, மனைவிக்கு பார்வைக்கு இல்ல, புருஷனுக்கு பார்வைக்கு இல்ல, பிள்ளைகளுக்கு பார்வைக்கு இல்ல, பாஸ்டரை புகழணும் அப்படின்னு நான் பெரிய காரியத்தை செய்கிறேன்னு இல்ல. யாருக்க பார்வைக்கு? உமக்க பார்வை. மனுஷன் புகழ்ந்தாலும் சரி, பாஸ்டர் புகழ்ந்தாலும் சரி, பிள்ளைகள் புகழ்ந்தாலும் சரி, யாருக்க பார்வைக்கு? உமக்க பார்வை. நீங்க யாருக்க பார்வைக்கு செய்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்துல வாழுகிறதுனால யாரை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை மைமைப்படுத்துகிறீங்க? யாருக்கு உண்மையா இருக்கிறீங்க? யாருக்கு உத்தமனா இருக்கிறீங்க? நீங்க மனுஷனுக்கு உண்மையா இருந்த பிரயோஜனம் இல்லை. பொண்டாட்டிக்கு உண்மையா இருந்தாலும் அவங்க ஒத்து போறது கிடையாது. மனைவிக்கு உண்மையா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவங்க சொல்ல போறது இல்லை. பிள்ளைகளுக்கு உண்மை இருந்தாலும் அந்த பிள்ளை நாள் போகும்போது என் அப்பாவும் அம்மாவும் எனக்கு உண்மையா வாழ்ந்தாங்கன்னு சொல்ல போகிறது. இந்த உலகத்துல நீங்க யாருக்கும் உண்மையா வாழ முடியாது, யாருக்கும் நீங்க திருப்திப்படுத்த முடியாது. யோபு புருஷனுக்கு எவ்வளவு வாழ்ந்தாலும் கடைசி அவங்க எவ்வளவு பைத்தியக்காரன ஜீவனை விட்டு தேவனை புருஷனுக்கு ஜீவன் அப்படின்னு சொன்னான். அடுத்ததான் இதுதான் உலகம். ஆனா யாருக்கு நீங்க உண்மையா வாழ்ந்தாலும், யாருக்கு உத்தமனா இருந்தாலும், அவன் யாரு விரும்பத்தக்கதாக வாழ்ந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எசேக்கியா சொல்றாங்க, ஆண்டவரே, உமக்கு பார்வைக்கு நலமானதை செய்வேன். நிறைய பேர் செய்வாங்க, என்ன புகழணும், என்ன புகழணும், என் புருஷன் என்ன புகழணும், என் குடும்பம் என்ன புகழணும், சொந்தக்காரங்க என்ன புகழணும், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன புகழணும், நல்லதுன்னு சொல்லணும். இதெல்லாம் வேஸ்ட். அவன் சொல்றான், உமக்கு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான காரியம். சுவர் புறமா திரும்பி அழுவாங்க. அடுத்த பதில் உடனே கர்த்தர் 3 காரியத்தை கொடுக்கிறார். இவன் 3 காரியத்தை தான் கேட்டான். ஆண்டவர் உடனே 3 காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களில் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன்.
தேவ பிள்ளைகளே, உலகத்தில் வாழ்ந்த நாட்களில அவன் எப்படி இருந்தாரு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? ஹalleluya. இன்றைக்கு நீங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு சாட்சியை கொடுக்கும். இன்றைக்கு நீங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வரும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் சுத்தமாய் இருக்குமானால் கர்த்தருடைய வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே நீங்கள் நானும் குற்றமற்ற பாத்திரமாய் அவருக்கு முன்பதாக தைரியமாய் நிற்க முடியும். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு மனுஷனுக்காக உலகத்துக்காக வாழ்ந்து உலகத்தில் இருக்கிற மரியாதையும் மனுஷனிடத்திலிருந்து வருகிற எல்லாரையும் நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து வருகிற மரியாதையும் மதிப்பும் மரியாதையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மையும் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம இயேசுவுக்காக வாழல, யாருக்காக வாழுகிறோம்? உலகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழுகிறோம். நம்ம உலகத்துல குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஆனா நம்முடைய உறவு எங்கத்தான் இருக்கணும்? வரப்போகிற இயேசுவை சந்திக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரப்போகிற இயேசுவை சந்திக்க. இந்த காண்கிற குடும்பம் எல்லாம் ஒரு நாடகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாடகம் தானே. ஹல்லேலூயா. கல்யாணம் முடியுது, ஒரு பிள்ளைய பிறக்கிறோம், அந்த பிள்ளை வளருது, அப்புறம் அது வளர்ந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகுது, நம்ம உலக யாத்திரையை முடிச்சு போவோம். அதுதானே உலகம் யாத்திரையை முடிச்சுட்டு இன்னைக்கு இல்ல நாளைக்கு போகிறோம். எங்க போகிறோம்? ஹல்லேலூயா. எங்க போகிறோம்? அதுதான் இன்னைக்கு நமக்கு விஷயம். ஒரு பிள்ளை பரீட்சை எழுதுது, அதுக்கு தெரியும் பரீட்சை எழுதி முடிஞ்சு பரீட்சை காலம் வெளியே வந்தோன்னு தெரியும் எனக்கு பாஸ் ஆகுமா தோக்குமா. தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பரீட்சை எழுதுறதுக்கு தெரியுமா எனக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு இந்த சபையில வந்து ஆராதிக்கிற எல்லாருக்கும் தெரியும் என் நிலைமை எப்படி போகுது, எனக்கும் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிலைமை எப்படி போகுது, இன்னைக்கு இயேசு வந்தா எப்படி போகுமா போக மாட்டோமா? நான் என்ன சொல்றேன்னா, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இல்ல, இன்னைக்கு நம்ம சிந்தனை பரிசுத்தமாகட்டும், நம்ம இருதயம் பரிசுத்தமாகட்டும், நம்ம கண்ணை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், நம்ம கண்ணு பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 20. சகோதரர்களே, அசிங்க சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி ஆக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியம் தான். ஆமென். அப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறது? ஆமென். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மற்றும் குற்றமற்றதாக கர்த்தர் வர காக்கப்பட வேண்டும். நான் வாசித்த வசனத்துல இது ஒரு பகுதி இருக்குது, அதை சுருக்கமா சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசிங்கள் 2வது பகுதியாக வெளிப்படுத்தல். ஆமென். 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அநியாயம் செய்கிறவர் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவர் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். போதும். இந்த அநியாயக்காரன், ஆமென், இவன் வரப்போகிற இயேசுவை சந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. வாசியுங்கள் மத்தேயு வாசியுங்கள் சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடும் சமயத்தில்
நீ ஏன் மறைந்திருக்கிறீர்? தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில அவரை சந்திக்கணும்னா நீ பரிசுத்தமா இருந்தா அவரை சந்திப்ப. ஆமென். அவர் வானத்திலிருந்து தேவ எக்காலத்தோடு பரிசுத்த தூதரோடு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க முதலாவது எழுப்பி வருவாங்க. உயிரோட இருக்கிற நாம் எழுதிக்கொண்டு அவருக்கு போகும்போது அவன் நமக்கு எக்கால சத்தம் கேட்கணும்னா உனக்கு வாழ்க்கை பரிசுத்தமா மரிச்சிருக்கணும். உன் ஆவியாத்மா சரீரம் பரிசுத்தமா ஆக்கப்படணும். அப்படியா அவனுடைய சரீரம் இந்த உலகத்தில் வாழ்க்கை நாட்களில் நீ நன்மைகளை செய்து கர்த்தருக்கு பிரியமா இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நீ மரித்து போயிருந்தால் ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும் போது நீ மறுரூபம் அடையப்படுவாய். எங்க வச்சிருந்தாலும் நீ மறுரூபமாவாய். பரிசுத்தமா வாழ்ந்திருந்தான், ஹல்லேலூயா, பரிசுத்தமா ஜீவித்தா, சிந்தனையை பத்திரமா பரிசுத்தமா காத்திருப்பீங்கன்னா, கண்ணை பரிசுத்தமா காத்திருப்பீங்கன்னா, ஆமென், இருதயம் பரிசுத்தமாய் காக்கப்படுமானா, ஆவியாத்மா சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்படுமானா, உங்களை எங்க வச்சாலும் ஆமென் கர்த்தருடைய எக்கால சத்தம் கேட்கும். ஆனா இந்த அநியாயக்காரன் இருக்காங்களா, இவனுக்கு கேட்காது. இவன் கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கிறானா, கர்த்தாவே ஏன் தூரத்தில் இருக்கிறீர், ஆபத்து சமய நேரிடும் சமயத்தில் நீ ஏன் மறைந்திருக்கிறீர்? உள்ள நாளெல்லாம் ஆராதனைக்கு வர முடியல, ஒவ்வொரு சாக்கு போக்கு. இப்போ ஆபத்து நேரிடுது, சூறாவளியை போல வருது, கஷ்டம், நெருக்கம், வேதனை வருகிறது. உலகத்தில் நல்ல அநியாயம் செய்து நல்ல இஷ்டத்துக்கு கண்ணியின் இச்சைகள் நல்ல படம் எல்லாம் பார்த்து சிந்தனை கார்மாரா ஓடி எப்படி எல்லாமோ வாழ்ந்துட்டு இப்போ ஒரு நெருக்கம் வரும்போது கர்த்தரை நோக்கும் போது அவர் சொல்வாரு, நான் உன்னை அறிய. இந்த வசனம் சொல்லுகிறது அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யாரை எப்படி இருக்கிறாரா, தூரமா இருக்கிறார். அந்த வசனத்தை கூட வாசிங்க. கர்த்தாவே ஏன் தூரத்தில் இருக்கிறீர், ஆபத்து நேரிடும் சமயத்தில் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், இன்றைக்கு இன்னைக்கு கர்த்தர் தூரத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது கர்த்தர் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மற்ற கன்னிகளை வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு அவர், உங்களை அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அக்கிரமக்காரனை என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு 25:11 வாசிக்கிறத விட இன்னும் மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, உங்களை நான் அறியேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை என்றால் நம்மை பார்த்து ஒரு நாள் கர்த்தர் இப்படித்தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை பார்த்து கர்த்தர் இப்படித்தான் சொல்லுவார். இதில் வசனம் உண்டு, அக்கிரமக்காரங்களே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும், பரிசுத்தமாய் ஜீவித்தால் மட்டும் வரப்போகிற இயேசுவை நாம் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா.
இல்லை என்றால் நாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒரு நாள் கைவிடப்படுவோம். கைவிடப்படும் போது கைவிடப்படும் போது ஆண்டவரிடத்திலே இந்த 10 கன்னிகளிலே 5 கன்னிகள் கைவிடப்பட்டார்கள். 5 பேருடைய தீவெட்டிகள் எரியவில்லை. அவர்கள் எரிகிற அவங்கள்ட்ட 5 பேர் போய் கேட்டவுடனே சொன்னாங்க, நீங்க விற்கிற இடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது இவங்க வாங்க போனாங்க. அதற்குள்ளே மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆயத்தமாய் இருந்தவர்களை அழைத்து கொண்டு போய் விட்டார். மற்றவர்களோ கைவிடப்பட்டார்கள். கைவிடப்பட்டவர்கள் இரண்டாவது வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு தரைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன செய்யுங்க? தரைங்க. எங்களுக்கு தரைங்க. அவர் சொல்லுகிறாரு, இந்த வசனத்துல வரும், அக்கிரமக்காரங்களே அக்கிரம செய்கிற காரணம். எத்தனை வசனம்? 23. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரங்களே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆமென். இந்த வசனம் சொல்கிறது, உங்களை நான் அறியேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்கிரமக்காரனை எங்க போகலாம்? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுது, இவர்கள் எல்லாம் மோசம் போகிற பிசாசானவன், மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இடமாகிய அக்கினி கந்தகமும் எரிகிற கடலுக்கு தள்ளப்படுவார்கள். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களும் வேதனை. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்ம சிந்தனை பரிசுத்தம், கண்ணு பரிசுத்தம், நம்ம இருதயம் பரிசுத்தம், ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தம் ஆகி கர்த்தருடைய வருகையில அவரை சந்திக்க முடியுமானா, வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கைவேலை இல்லாத நித்திய வீடு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எழுதி நிற்போமா? நீ கைவிடப்பட்ட கூட்டமாய் இருப்பேனா? நீ கைவிடப்பட்ட கூட்டமாய் இருப்பேனா? உனக்கு சதா காலங்களிலும் எரிகிற நகரமாய் இருக்கிறோம். நீ பரிசுத்தவானாய் இருந்து நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவை சந்திக்க ஆயத்தமாய் இருப்பேனா? உனக்காக கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு, அது பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட 5 கனிகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அக்கிரமக்காரங்களே என்னை விட்டு அகன்று போங்க. 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 பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அநியாயக்காரனே, நீ அக்கினி கடலுக்கு நீ ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் துன்மார்க்கனுக்கு அவர் தூரமாய் இருக்கிறார். அவர் தூரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், அரசாட்சி செய்யும் வேளையில், இது
செய்யும் வேளையில், அந்த கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், அக்கினி பூமியிலே சொரியும் வேளையில், அக்கினி பூமியிலே சொரியும் வேளையில், நீயும் கலப்படாமலே என்னை நம்பி கொள்வாயோ, நீயும் கலப்படாமலே என்னை நம்பி கொள்வாயோ, நீயும் கலப்படாமலே என்னை நம்பி கொள்வாயோ, நீயும் கலப்படாமலே சிந்தனை பரிசுத்தத்துக்காக நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவை சந்திக்க உங்களுடைய சிந்தனை பரிசுத்தமாக விரும்புகிறார்கள். உங்களுடைய கண்ணீர் இச்சைகள், உங்களுடைய இருதயம், ஆவி ஆத்துமா சரீரம், ஆவிய முற்றிலுமாய் பரிசுத்தம். அநியாயக்காரன் தேவனுடைய சமூகத்தில் அவன் செல்ல முடியாது. அநியாயக்காரனுக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். அது அநியாயக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அக்கிரமக்காரனை அகன்று போ, நான் உன்னை அறியேன், நான் உன்னை அறியேன். இந்த அக்கினிக்காரன், இந்த அநியாயம் செய்கிறவன் அக்கினி கடலுக்கு இரையாகி கொண்டிருக்கிறான். அங்கே குழு சாகாது, அங்கே அவன் குழு சாகாது. அவன் சதா காலங்களிலும் இரவும் பகலும் வேதனைப்பட போகிறான். பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் நீ பரிசுத்தமாய் வாழ்வாயானால், உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு நேராக செல்லுமானால், உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கைவேலை இல்லாத ஆயத்தமான கைவேலை இல்லாத நித்திய ராஜ்யத்துக்காக கர்த்தர் இந்த பூலோகத்தில் உன்னை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பூலோகத்தில் உன்னை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாக போகிறார். அந்த நல்ல அனுபவம் வேணுமா? இல்ல அக்கினி கடல் வேண்டுமா? தேவ பிள்ளையே, ரெண்டும் இருக்கிறது. பரிசுத்தத்தை பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இயேசுவுக்கு பிரியமாய் வாழ இந்த நாளிலே கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியம் நம்மிடத்தில் குறை இருக்கிறதோ, எந்த குற்றம் இருக்கிறதோ, எந்த பரிசுத்தத்துக்கு எதிராக பரிசுத்தமாக முடியாதபடிக்கு எந்த தடை இருக்கிறதோ, அந்த தடையை மாற்றக்கூடுமா? கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இல்லாவிட்டால் நீ அக்கினியாய் அநியாயக்காரனாய் வாழ்ந்து நரகத்துக்கு போய் அவியாத அக்கினிக்கு போகலாம். அங்கே குழு சாகாது, அக்கினி அவியாது, நீங்கவும் வேதனை. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாருடைய செபிப்போமா? ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தமாகிறவர், பரிசுத்தமாய் ஆண்டவரே கர்த்தருடைய வருகையிலே கர்த்தருடைய வருகையை சந்திக்கிறவர் பரிசுத்தம் என்று சொல்லுகிற ஆயத்தம் வேண்டும் என்று பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம், கர்த்தருக்கு ஏற்றவனாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. சிந்தனையிலே பரிசுத்தம், கண்களிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், ஆவியாத்ம சரீரம் பரிசுத்தமாகுமானால் ஆண்டவரே கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு நாங்கள் போக முடியுமே ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரை இந்த நித்திய வீட்டுக்கு ஆயுதப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டும் வந்தவள ஆண்டவரே, எங்க உள்ளத்துல கதை பிரிய செய்யப்பா. எங்க சிந்தனையில் ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்க உள்ளத்தில் ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பரலோக தரிசனத்தை மறுபடியும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நிறந்து வந்து வசனம் கேட்ட ஒருவர் கூட ஆண்டவரே இந்த நரகத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவரே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இல்லங்களுக்காக கடந்து போகிறாங்க. கர்த்தருடைய கரங்கூட இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிற பரம பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.